அனைவருக்கும் வணக்கம். ஜெயராமன் எழுதிய எனது பயணம் என்கிற அந்த நூல், அது உண்மையில் அந்த எனது என்கிற சொல் அவர்கள் இருவரையும் குறிக்கிறது என்று ராசி பன்னீர்செல்வம் சொன்னார். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இந்த நாட்டின் விடுதலைக்காக, இன்னும் சொன்னால் வெறும் அரசியல் விடுதலை மட்டுமல்ல, சமூக விடுதலை, பொருளாதார விடுதலை, பண்பாட்டு விடுதலை, அனைத்துக்குமான கனவுகளோடு போராடி அதற்காக உயிரிழந்த பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு ஆகிய மூவருக்கும் அஞ்சலி செலுத்தி இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 23 அவர்கள் தூக்கிலிடப்பட்டதாக நமக்கெல்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையில் அன்றைக்குத்தான் அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்களா என்கிற ஒரு கேள்வி இன்னமும் வரலாற்றாளர்களால் முன்வைக்கப்படுகிறது. என்னுடைய இரவாகி விடுவதாலே சூரியன் இல்லாமல் போய்விடுவதில்லை என்கிற கதையில் அந்த சந்தேகத்தை மையமாக வைத்துத்தான் நான் எழுதியிருக்கின்றேன். ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு மூவரும் அவர்கள் ஒரு கொலை வழக்கிலே குற்றவாளிகளாக நிறுத்தப்படுகிறார்கள். அதன் பேரில் தான் அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த கொல்லப்பட்ட ஆங்கிலேய அதிகாரியினுடைய மாமனார், அவர் அன்றைக்கு பஞ்சாப் கவர்னருடைய அலுவலகத்திலே ஒரு முதன்மையான பொறுப்பில் இருக்கிறார். ஆகவே சிறையிலிருந்து இந்த மூவரையும் முன்கூட்டியே ஒரு விறகு டெப்போவிலிருந்து வந்த ஒரு வேனிலே கடத்தி கொண்டு வந்து பஞ்சாப் கவர்னருடைய மாளிகையில் நிப்பாட்டி அதற்கு முன்பாக தூக்கிலிடப்பட்டு, ஆனால் உயிர் போவதற்கு முன்பாக குற்றுயிரும் குலையுருமாக கழுத்து எலும்பு முறிக்கப்பட்ட நிலையில் உயிர் இருக்கும்போதே பஞ்சாப் கவர்னர் மாளிகைக்கு கொண்டு வரப்பட்டு, அங்கு எப்படி சாண்டர்சனை சுட்டார்களோ அதை போல இவர்கள் மூவரையும் வெறி தீரும் வரை சுட்டு தங்களுடைய ஆத்திரத்தை தணித்து கொண்டார்கள் என்றும், அவ்வாறு சுடப்பட்டதனால்தான் இவர்களை எங்கே தகனம் செய்கிறோம் என்று அறிவித்தார்களோ அதற்கு மாறான வேறொரு இடத்தில் முன்கூட்டியே தகனம் செய்தார்கள் என்றும், தூக்கிலிடப்பட்டவர்களின் உடம்பில் எப்படி குண்டு பாய்ந்தது என்கிற கேள்வி உலகத்தின் முன்னால் எழுப்பப்பட்டுவிடக்கூடாது என்கிற காரணத்தினால் அவர்களுடைய உடலை அவர்கள் தீயிட்டு கொளுத்தினார்கள் என்றும் ஒரு குறிப்பு இருக்கிறது. ஆகவே உண்மையில் இது 23 தான் அவர்கள் கொல்லப்பட்டார்களா என்ற சந்தேகம் இருந்தாலும் உலக வழக்கு ஒப்புக்கொண்ட அடிப்படையிலே இன்றைக்கு அவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்தி இருக்கின்றோம். அந்த வகையிலும் இந்த நூல் வெளியீட்டு விழா ஒரு தனித்துவமானது என்று நான் கருதுகிறேன். நண்பர்களே, இந்த நூலை எழுத்து வகையில் சொல்லுகிற போது தன் வரலாற்று நூல் என்கிற வகைமைக்குள் கொண்டு வரலாம். இந்த தன் வரலாற்று நூல்கள் என்று சொல்லுகிற போது நாம் ஏற்கனவே சுயசரிதை என்கிற ஒரு வகையான நூல்களை படித்திருப்போம். இந்த சுயசரிதை நூல்களை பொறுத்தவரையிலும் அதற்கு ஒரு பொதுவான குணம் உண்டு. அது என்னன்னா, இன்றைக்கி ஒரு உயர்ந்து ஒரு நிலையில் இருப்பாங்க, இந்த நிலையில்தான் நாங்கள் பிறப்பிலிருந்தே இருந்தோம் என்று நிறுவக்கூடிய, இட்டு கட்டக்கூடிய, கருவிலேயே திருவுடையவர்களாக இருந்தோம் என்று சாதிக்கக்கூடிய ஒரு பசப்பலான ஒரு மொழியும் உள்ளடக்கமும் கொண்டதாக இந்த சுயசரிதைகளை நாம் கடந்த காலத்தில் படித்திருக்கிறோம். ஆனால் மராட்டிய இலக்கியத்தில் தன் வரலாற்று நூல்கள் என்று தலித்துகள் ஒரு வகையான ஒரு புதிய இலக்கிய வகைமை உருவாக்கினார்கள். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய மொழி நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய தீவிரத்தை, நாங்கள் அடைந்த அவமானங்களின் தீவிரத்தை, அல்லது எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கொந்தளிப்பை சொல்வதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய எழுத்து மொழி சரிவர கை கொடுக்காது என்று கருதி, ஒரு சண்டைக்கு சிங்காரம் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, சண்டை போடும்போது என்னென்ன பேசணும், எவ்வளோ நேரத்தில் கை நீளணும், எப்படி உதைக்கும் போது எவ்வளோ சத்தம் போடும்போது எவ்வளோ டெசிபலில் சத்தம் போடணும், அப்படிலாம் கிடையாதுல்ல. சண்டைக்கு சிங்காரம் கிடையாது. இப்போ அந்த மாதிரி மன ஓட்டம் என்ன வேகத்தில் இருக்கிறதோ அதை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய, அதே மொழியில் சொல்லக்கூடிய, பாசாங்கு இல்லாமல் பூசி மெழுகாமல் அப்பட்டமாக பேசுவது. ஒருத்தர் பேசினா எப்படி இருக்குமோ, ஒருத்தர் சண்டை போட்டால் எப்படி இருக்குமோ, ஒருத்தன் அழுதா எப்படி இருக்குமோ, ஒருத்தன் கோவப்பட்டால் எப்படி இருக்குமோ, அப்படியே உள்ளது உள்ளபடி பேசக்கூடிய ஒரு வகமையை தலித் எழுத்தாளர்கள் முன்வைத்தார்கள். இன்னும் சொன்னால் அவர்கள் எழுத்தாளர்கள் என்று கூட சொல்ல முடியாது, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை முன்வைக்க வந்தார்கள்.
அப்படி வாழ்க்கை அனுபவங்களை முன்வைத்ததை படித்தவர்கள் சொன்னார்கள், இது எந்த ஒரு இலக்கியத்தை விடவும் மிகச்சிறந்த இலக்கியமாக இருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் இந்த தன்வரலாற்று நூல்களும் இலக்கிய வகையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படித்தான் நீங்கள் சரண்குமார் லிம்பாலிருந்து, லக்ஷ்மண் கானேவிலிருந்து, கன்னடத்திலே சித்தரங்கியாவிலிருந்து அவருடைய ஊரும் சேரியும், கன்னடத்தில் சித்தரங்கியாவுடைய ஊரும் சேரியும் என்பது மிக மிக முக்கியமாக நாம் அனைவருமே படிக்க வேண்டியது. அப்போ இது போன்ற நேரடி தன்மையோடு எழுதப்பட்ட அந்த தன்வரலாற்று நூல்களுக்கு தமிழிலும் ஒரு முன்னுதாரணமாக கே.ஏ. குணசேகரனுடைய வடு இருக்கிறது. அதற்கு அடுத்து ஒரு துணிந்து எழுதக்கூடிய இந்த நம்முடைய தோழர் ஜெயராமனுடைய எனது பயணத்தை நான் கவனப்படுத்த விரும்புகிறேன். இந்த நூல் நான் ஏற்கனவே சொன்ன இந்த சுயசரிதிகள் சொன்னேன்ல, நாங்கள்லாம் பிறந்ததுலேருந்தே அப்படி தான் அப்படின்னு சொல்லி பூசி மெழுகிற வேலையெல்லாம் இல்லை. இன்றைக்கு நல்ல நிலையில் சமூகம் மதிக்கக்கூடிய நிலையில், இன்னும் சொல்லப்போனால் சில பேர் வயிற்றறிச்சலுடன் எலைட் தலித்துகள் என்று பார்த்து சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவர், நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையிலேயே எப்போதும் இல்லை, நான் எங்கிருந்து கிளம்பி வந்தேன் என்று பாசாங்கில்லாமல் பூசி மெழுகாமல் கடந்த காலத்தின் வலியை, துயரத்தை, கோபத்தை, இயலாமையை, ஆற்றாமை எல்லாவற்றையும் அப்படியே கொண்டு வந்து காட்டக்கூடிய ஒரு வெளிப்படைத்தன்மை, ஒரு பாசாங்கற்ற நாசுக்கற்ற ஒரு தன்மை இந்த தலித் தன்வரலாறுகளுக்கு உண்டு. அதனுடைய சாயலை நான் என் பயணத்திலே பார்க்கிறேன் என்று இந்த நேரத்திலே சொல்ல வேண்டியிருக்கிறது. தொடர் ஜெயராமன் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய ஒரு கப்பிச்சாலை மட்டுமே இருந்த ஒரு சிற்றூரிலிருந்து கிளம்பி வருகிறார். அவர் கிளம்பி இன்றைக்கு புதுக்கோட்டையில் அவர் பார்க்க அவரே உழைத்து கட்டி இந்த படத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ராஜகிருகா என்கிற ஒரு மாளிகை, பறையன் கட்டிய மாளிகை என்று வரும்போதும் போகும்போதும் ஆயிரக்கணக்கானவர் பார்த்துவிட்டு போகட்டும் என்று இந்த புத்தகத்திலே ஒரு இடத்துல எழுதியிருப்பார். ஆனால் ராஜகிருகா இருக்கிற அதே ஊரில்தான், அதே மாவட்டத்தில் தான் வேங்கவயல் தண்ணீர் தொட்டியும் இன்னும் இருக்கிறது என்பதை அவர் மறந்துவிடவில்லை. அதுதான் இந்த புத்தகத்தினுடைய தனி சிறப்பாக நான் கருதுகிறேன். தான் அடைந்த இந்த உயரம், என்னுடைய சமூகத்தின் சார்பாக நான் இந்த உயரத்தை அடைந்திருக்கிறேன், ஆனால் என் சமூகம் இன்னும் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் இங்கே கவனப்படுத்தி இருக்கிறார் என்பதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தன்னுடைய மருத்துவக் கல்லூரியிலே அவர் பல் மருத்துவம் படிக்கின்ற காலத்தில் ஒரு நட்பு ரீதியாக அறிமுகமாகி இன்று வரையிலும் அவர்களால் நினைவு கூறப்படக்கூடிய தோழர் ஜெயவேலு மற்றும் சாந்தகுமாரி, இவர்கள் இருவரின் மூலமாக அறிமுகமான மணிமேகலை, கமலாதேவி ஏற்கனவே சொன்னது போல் இவங்க வெறும் லவராக இருந்தால் பிரச்சனை கிடையாது, இவங்க இன்டலெக்சுவல் லவர்ஸாக இருந்திருக்காங்க. அதான் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கான ஒரு தேவையை உருவாக்கியிருக்கிறது. இந்த நட்பு என்கிற இடத்திலிருந்து காதலர்கள் என்கிற இடத்தை நோக்கி வருவதற்கு அவர்கள் நடத்தி கொண்ட உரையாடல்கள் மிக மிக முக்கியமானது. உரையாடல் என்றால் ஒருவர் சொல்வது இன்னொருவர் கேட்டுக்கொண்டு போவதல்ல, ஒருவர் சொல்வதை உள்வாங்குவது, அதில் தனக்கு ஏற்படக்கூடிய கருத்துக்களை தெரிவிப்பது, அல்லது மாற்று கருத்து இருந்தால் அதையும் தயக்கமின்றி வெளிப்படுத்துவது, அதன் மீது விவாதம் நடத்துவது, ஒரு முடிவுக்கு வருவது, இதுதான் உரையாடல். இவர்கள் எடுத்துக்கொண்ட எல்லா விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படித்தான் பேசி தீர்த்திருக்கிறார்கள். பொதுவாக இவர்கள் உட்கார்ந்து பேசுவதை இன்றைய மொழியில் யாராவது பார்த்திருந்தால் கடலை போடுறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் பொழுதும் கடலை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. கடலை போடுறதுனா என்ன தெரியல, நிலக்கடலை போடும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு தான் போவாங்களோ ஒழிய கொட்டிட மாட்டாங்க, ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு போவாங்க. அது எப்போ போட்டு முடிப்பாங்கன்னு தெரியாது. இவங்களும் அப்படி தான். இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காதலர்கள் ஃபோனில் பேசிக்கும் போது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்கவே கேட்காது. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருப்பாங்க, சிரிப்பாங்க, ஏச்சி போம்பாங்க, அதெல்லாம் கிடையாதும்பாங்க, எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் செல்ஃபோன் வந்த பின்னாடி நடக்கிற விஷயம் நினச்சோம். அவர் எழுதுறாரு, நாங்கள் ரெண்டு பேரும் தான் சத்தம் போட்டு பேசிக்குவோம், எங்கள் பக்கத்தில் இதே மாதிரி எங்களை மாதிரியே லவ் பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் பேசிக்கிற வார்த்தை எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே கேட்க. அப்போ இருந்தே அந்த கடலை போடுற விஷயம் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அது மனிதர்கள் சாதாரணமாக அப்படி தானே இருக்க முடியும். காதல் என்பது ஒரு மனித சுபாவம். அந்த மனித சுபாவத்தினுடைய அடிப்படையில் இவர்கள் ஒரு அறிவார்த்தமான விவாதங்களை நடத்தக்கூடிய நண்பர்களாக, அதனுடைய ஒரு கட்டத்தில் ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒருவர் புரிந்து கொண்டு, இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாம் ஏன் சேர்ந்து இணையர்களாக வாழக்கூடாது என்கிற முடிவை நோக்கி அவர்கள் நகர்ந்ததற்கு பின்னால் அவர்கள் நடத்திய அறிவார்த்தமான உரையாடல்கள், நடந்த பல்வேறு சம்பவங்கள் பற்றி இவர்களுடைய அவதானிப்புகள், அதன் மீதான இவர்களுடைய கருத்துக்கள், படித்த புத்தகங்கள், அப்புறம் இவர்களே நடத்திய நிகழ்ச்சிகள் என்று பல அம்சங்கள் இவர்களை காதலர்களாக மாற்றுவதற்கு உதவியாக இருந்திருக்கிறது.
இவங்களுக்கு 2 பேருக்கும் இடையில் எது தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அந்த சாதி தான் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துக்கலாம். இப்போ சாதிக்கும் போது இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சாதி மறுத்து அல்லது சாதி மீறி திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் அல்லது காதலிக்கக்கூடியவர்கள் 2 வகையில் தான். ஒன்று தீர்த்து கட்டப்படுகிறார்கள் அல்லது கட்டின பின்னாடி தீர்த்து கட்டுறாங்க. 2 தான். தீர்த்து கட்டுறாங்க இல்லைன்னா கட்டி தீர்த்துறாங்க. அது இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழலில் இவங்க ஒரு காதலித்து திருமணம் செய்து கொண்டு வெற்றிகரமாக வாழ்ந்தவர்கள். நாம் தொடர்ந்து தோல்வி கதைகளை, நாம் தொடர்ந்து பிரிக்கப்பட்ட கதைகளை, மரித்து போனவர்களுடைய கதைகளை கேட்டு கேட்டு மனம் புழுங்கி இயலாமையில் நம்மை நாமே தள்ளி கொண்டிருக்கின்ற ஒரு காரணத்தில் சாதி மறுத்து திருமணம் செய்து கொண்டவர்கள் இணைந்து வாழ்வதற்குண்டான சாத்தியமும், அப்படி வாழும்போது 2 தரப்பு குடும்பங்களையும் அரவணைத்து கொண்டு வாழ முடியும், ஒரு பரந்துபட்ட சமூக ஒற்றுமையை நல்லிணக்கத்தை உருவாக்க முடியும் என்பதற்கான ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை அவர்கள் இருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காதலிக்கிறது அப்படின்னு சொன்னாவே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதிக்குள்ளே காதலிக்கிறதுன்னு சொல்கிறது எனக்கு சிரிப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஒரே சாதிக்குள்ளே இருப்பவர்கள் எதுக்கு காதலிக்கணும்? போய் கேட்டால் பொண்ணு கொடுத்துட்டு போகிறாங்க, இல்லைனா கட்டி கொடுத்துட்டு போகிறாங்க, அவ்வளோதானே. இதுக்கு போய் மாஞ்சி காதலிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம மீரா சொன்ன மாதிரி உனக்கும் எனக்கும் ஒரே ஊர், வாசுதேவ நல்லூர், நீயும் நானும் ஒரே மதம், திருநெல்வேலி சைவப்பிள்ளைமார் வகுப்பும் கூட உந்தன் தந்தையும் எந்தன் தந்தையும் சொந்தக்காரர்கள் மைத்துனன்மார், எனவே செம்புல பயில்நூறு போல் அன்படை நெஞ்சம் கலந்தனவே அப்படின்னு. இப்போ ஒரே சாதிக்குள்ளே பார்த்து காதலிக்கிறது என்ன? வெங்காயத்துக்கு ஒரே சாதிக்குள்ளே பார்த்து காதலிக்கணும்? பொண்ணு கேட்டால் கொடுக்க போகிறாங்க, கல்யாணத்தை பண்ணி தொலைக்க வேண்டியது தானே. இப்போ காதலிக்கிறதுனா அதுக்கு ஒரு பொருள் இருக்கணும். அந்த காதலுக்கு சாதி, மதம், பொருளாதாரம், வர்க்கம் இதெல்லாம் குறுக்க நிற்கக்கூடாது. அப்போது இவங்க 2 பேருடைய காதலும் அந்த மாதிரியான ஒரு இடத்த நோக்கி நகருது. இவர் ஒரு தலித், அவங்க ஒரு முதலியார் சமூகத்தை சேர்ந்தவங்க. முதலியார் சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லும்போது 1937 பம்மல் சம்பந்த முதலியார், நாடறிந்த நாடக மேதை பம்மல் சம்பந்த முதலியார் பிராமணனும் சூத்திரனும் என்று ஒரு நாடகத்தை எழுதியிருக்கிறார். அதில் ஒரு ஐயங்கார் பையனுக்கும், அவன் ஐசிஎஸ் படிச்சுக்கிட்டு இருப்பான், அவர் ஒரு டாக்டர் பொண்ணை லவ் பண்ணுவார். லவ் பண்ணி வீட்டில் சொல்ல வருவார். சொல்ல வரும்போது அவங்க அப்பம்மா எதிர்ப்பாங்க. என்ன சொல்லி எதிர்ப்பாங்க தெரியுமா? போயும் ஒரு சூத்திரச்சடா உனக்கு கிடச்சா அப்படின்னு. அந்த பொண்ணு டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. போயும் ஒரு சூத்திரச்சி தான் உனக்கு கிடைச்சாலா அப்படின்னு. அவர் சொல்லக்கூடிய அந்த சூத்திரச்சி டாக்டர் முதலியார் பொண்ணு. 1937 பம்மல் சம்பந்த முதலியார் தன்னுடைய சொந்த சாதியை சூத்திர சாதி என்று சமூகம் இழிவுபடுத்தி வைத்திருந்ததை பதிவு செய்திருக்கிறார் நாடகத்தில். சாதியை பொறுத்த வரைக்கும் பார்ப்பனர்களை தவிர மற்ற எல்லாருமே தீண்டத்தகாதவர்கள் தான். அதனால் நீங்கள் 2 பேரும் ஒரு வகையில் தீண்டப்படாதவர்கள் இருவர் சேர்ந்ததாகத்தான் நீங்கள் உங்களை கணக்கில் வைத்துக்கொள்ள வேண்டும். பம்மல் சம்பந்த முதலியாரை பொறுத்த வரைக்கும் சாதி அடுக்கில் வேண்டாம், மேலே கீழே இருந்திருக்கலாம். அதான் 2 பேரும் சூத்திரர்கள் தான் சொல்கிறேன். 2 பேருமே சூத்திரர்கள் தான். அதுக்கப்புறம் அண்ணாதுரை முதலமைச்சரானோன்னா ஆண்ட பரம்பரைன்னு அந்த சாதி சொல்லிக்கிச்சுன்னு வேறு விஷயம்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அண்ணாதுரைக்கு அப்புறம் வேறு ஒருத்தரும் ஆண்ட பரம்பரைக்கு வரல, அமைச்சர் பரம்பரை வரைக்கும் தான் இருந்திருக்காங்க. யாரோ ஒருத்தர் நம்ம சாதியில் ஏதாவது ஒரு பொறுப்பு போயிட்டோன்னா நம்ம ஆண்ட பரம்பரை நம்ம பெருமை பேசிக்கிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. சமூக யதார்த்தம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த சமூக யதார்த்தத்தில் இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய இடம். நான் இந்த புத்தகத்தில் இது தகழியோட ஒரு புத்தகம் உண்டு, தோட்டியின் மகன். இந்த புத்தகம் எனது பயணத்து வரைக்கும் இது தோட்டியின் பேரன் கதை. அது தகழி எழுதுந்து தோட்டியின் மகன், இது தோட்டியின் பேரன். ஜெயராமனும் மணிமகனையும் நடுவில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி 2 பரம்பரையை பற்றி பேசுகிறாங்க. ஜெயராமனுடைய தந்தை தலைமுறை, அதுக்கு முன்னாடி தாத்தா தலைமுறை. அந்த தாத்தா தலைமுறையிலேருந்து என்னத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு? தாத்தா சொத்துன்னு சில பேர் சொல்லுவாங்க. பாட்டன் சொத்து பேரனுக்கு தான். ஜெயராமன் பாட்டங்கிட்டேருந்து எதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறார்னா, பாட்டன் அடித்த பறையை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். அந்த பறையை கொண்டு எங்கே வச்சுருக்கிறாருன்னா, இந்த இங்கே இருக்குதில் இந்த மாளிகை, இந்த மாளிகையினுடைய நடுக்கூடத்தில் மனித குலத்தினுடைய முதல் இசைக்கருவி என் மூதாதையர் கண்டுபிடித்த, கையாண்ட, வாசித்த முதல் இசைக்கருவி என்று தாத்தா சொத்தாக எதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறார்னா, தன்னுடைய தாத்தா பயன்படுத்திய பறையை கொண்டு வச்சுருக்கிறார். இவங்களுக்கு முன்னாடி 2 தலைமுறையை பேசுகிறாங்க, இவங்களுக்கு பின்னாடி 2 தலைமுறை, இவங்களுடைய பிள்ளைகள், அப்புறம் இவங்க பேர குழந்தைங்க வரைக்கும் மொத்தம் 5 தலைமுறைகளினுடைய
கதை வந்து இதில் இருக்குது. கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா இதே மாதிரியான ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தால் நீங்கள் அலெக்ஸ் ஹேலியை போல 7 தலைமுறைகளை பற்றியும் நீங்கள் எழுத வேண்டும் என்று என்னுடைய விருப்பத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். பிறகு இவங்க 2 பேரும் காதலிச்சாச்சு, திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அந்த திருமணம் 2 குடும்பத்தினுடைய சம்மதத்தோடு நடந்திருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்களை நம்ம முற்போக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். உண்மையில் இந்த நேரத்தில் நாம் பாராட்ட வேண்டியது மணிமேகலையினுடைய தைரியத்தையும் அவருடைய காதல் விளைவையும் நாம் வந்து பாராட்டுறதுங்கிறத விட அவருடைய பெற்றோர்களுடைய அந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது நாம் மட்டும் நடத்தினதான் நம்ம புரிஞ்சிக்கூடாது. நம்முடைய கூட இருக்கிறவங்களும் அதுக்கு இசைவாங்க. இவங்க 2 பேருடைய நடத்தையும் பழக்க வழக்கமும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கண்ணியமான அந்த உறவையும் அந்த குடும்பங்கள் அங்கீகரித்தன என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு இந்த நேரத்தில் மணிமேகலனுடைய டீச்சருடைய பெற்றோர்களை அவங்களுடைய குடும்பத்தாரை உண்மையிலே நான் பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய இன்றைக்கி கூட ஆணவப்படுகொலை கௌரவப்படுகொலை என்றெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து அப்படியெல்லாம் ஒரு 43 வருஷம் இல்லையா, 43 வருஷத்துக்கு முன்னாடி இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம், ஒரு விசால மனம் வந்து அவங்களுக்கு வாய்ச்சிருக்குது அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் அப்படி ஒரு ப்ரப்போசலை ஜெயராமன் முன்வைக்கும் போது அவருடைய குடும்பத்துக்குள்ளேயே எதிர்ப்பு வரும் என்று அவர் பயந்தபோது டாக்டர்கிட்ட வந்து அதையெல்லாம் புரிந்து கொண்டு அதை அங்கீகரிப்பவர்களாக அவருடைய குடும்பத்தவர்கள் இருந்தார்கள் என்பதும் ரொம்ப முக்கியமான விஷயமாக எனக்கு தோணுது. குறிப்பாக ஆதி திராவிடர் அவர்கள் ரொம்ப கூடவே இருந்து மிக கடுமையாக சதாசிவமும் ஆதி திராவிடர் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் டாக்டரை இழுத்துருக்குறாங்க. அவர் காதலுக்கு ஆதரவாகும். இவர் வந்து நம்ம சமூகங்கள்லேருந்து இப்படி படித்து மேலே வர்ற பசங்களை பொதுவாக அப்படி ஒரு கருத்து இருக்குது, இவங்கெல்லாம் படித்து மேலே வருவாங்க, வந்த உடனே யாராவது கொத்திக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. அப்போ அந்த மாதிரியாக ஆதி திராவிடரும் இவரும் ஆளுக்கு ஒரு பக்கம் இழுக்கிற இழுப்பில் 2 பேரையுமே சமாளித்து ஒரு சமநிலை குலையாமல் உறுதியாக இருந்து டாக்டர் வந்து திருமணம் முடிச்சிருக்கிறார். இது இந்த மாதிரியான திருமணங்கள் முடிகிற போது அதில் வரக்கூடிய சிக்கல்கள் என்ன, அதையெல்லாம் புரிந்து கொண்டவர்களாக அந்த சிக்கல்களை இருவரும் சேர்ந்து எதிர்கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அப்புறம் இவங்க வாழ்க்கையில் யாரெல்லாம் முக்கிய பங்கு வகித்தார்களோ அவர்களை எல்லோரையுமே நன்றி மறவாமல், ஆனால் அதை சொல்லி கொள்ளாமல் உள்ளுக்குள் வைத்திருந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் கவனித்து கொண்டார்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் அவர் ஜெயக்குமாருக்கு பேர் வச்சதை கூட அதில் எழுதியிருக்கிறாரு. இவர் சொன்ன மாதிரி அவருடைய ஜெயவேலனுடைய பேரில் ஒரு பகுதி, சாந்தகுமாரனுடைய பேரில் ஒரு பகுதி. நான் நினச்சிக்குவேன் ஜெயவேலனுடைய வேலுமும் சாந்தகுமாரியில் சாந்தாவும் வந்தால் சாந்த வேலு என்றோ வேலு அப்படி கூட பேர் வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேர் வைக்கிறதுல ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி கூட பேரை வச்சு பெரிய அரசியல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல. இப்போது தஞ்சாவூரில் நினைக்கிறேன் ஒரு கோயிலில் அரங்காவலராக ஒருத்தர் இருக்கார், நர்கீஸ்கான் அப்படின்னு சொல்லி. ஒரு இந்து கோயிலில் நர்கீஸ்கான் என்கிற இஸ்லாமியர்களை அரங்காவலராக நியமிப்பதா என்று ஒரு அரகுர ராஜா ஒருத்தர் வந்து பிரச்சனை எழுப்பிக்கிட்டு இருக்கான்ல. இப்போ கடைசியில் அவர் வந்து சொல்கிறாரு, ஐயா என்னுடைய தாய் என்னை கர்ப்பத்தில் சுமந்திருந்த போது சிக்கலான அளவில் என்னை பிரசவம் பார்த்து என்னை வந்து காப்பாற்றி என்னை வெளியில் கொண்டு வந்தவர் நர்கீஸ்கான் என்கிற ஒரு மருத்துவர். அவருடைய ஞாபகார்த்தமாக அவருக்கு மரியாதை செய்யக்கூடிய வகையில் நாங்கள் பிறப்பால் வேறு மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவருக்கு மரியாதை செய்யக்கூடிய வகையில் என்னுடைய பெயரை நர்கீஸ்கான் என்று வைத்திருக்கிறார்கள் என்று அவர் விளக்கம் சொல்லியிருக்கிறார். அப்போ பேர் வைக்கிறதெல்லாம் வந்து சும்மா லேசாக ஏதோ கூப்பிட்றதுக்கு ஒரு பேர் அப்படிங்கிறதுனால வாயில் நுழையிறதுக்கு ஈஸியாக வாழைப்பழம்னு வைக்கிற மாதிரிலாம் வைக்க முடியாது. அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைத்தாகட்டும் அல்லது தன்னுடைய வீட்டுக்கு பெயர் வைத்தாகட்டும் அதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய பொருள் இருக்கிறது. பிறகு இவர்கள் சேர்ந்து வாழ்ந்த இந்த காலத்தில் எப்படி தங்களுடைய நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி என் புத்தகத்துக்கு ஒரு விமர்சன கூட்டத்தை வைக்கிறேன்னு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அன்னையிலேருந்து இந்த வீட்டுக்கு இது வந்து ஒரு அவங்க அந்த வீட்டில் என்னுடைய அறை போலவே நான் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி காலையில் வந்தவுடனே என்னை வேறு அறைக்கு கூப்பிட்டு போனோன்னே என்னாச்சு நம்ம ரூமு அப்படின்னு அந்த அளவிற்கு அந்த வீட்டில் வரக்கூடிய ஒவ்வொருவருமே அதை ஒரு உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு இடமாக எல்லோரும் நண்பர்களும் சுற்றத்தாரும் தோழர்களும் வந்து போகக்கூடிய ஒரு புழங்கக்கூடிய உரிமையுள்ள ஒரு இடத்தை போல தங்களுடைய இல்லத்தை அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள். நட்பு வட்டத்தை பெருக்கி வைத்திருக்கிறார்கள். ஊருக்கு 10 பேராவது குறைந்தபட்சம் டாக்டர் ஜெயராமன் என்று மணிமேகலை டீச்சர் என்று அறிந்து வைத்து கூடக்கூடிய அளவுக்கு தங்களின் குடும்பத்தில் ஒருவராக அவர்களை நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய
தோழமை என்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்போ அவங்க உரையாடலில் என்னென்னலாம் விஷயம்லாம் இடம்பெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கமலாதேவி சொன்ன மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் சந்தித்து கொண்டால் அவர்கள் காதலராக இருப்பதை தவிர வேறு வழியே கிடையாதுன்னு நம்ம முடிவு பெற மாதிரி அவங்க அப்படியெல்லாம் இல்லை. ரொம்ப நீண்ட காலம் எடுத்திருக்காங்க அவங்க ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கு. அவங்க அந்த காலத்தில் பேசிக்கொண்ட விஷயங்கள் என்பது பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த ஊர் முத்துலட்சுமி ரெட்டி ஆகட்டும், அல்லது இந்த ஊரினுடைய அரசருடைய காதல் வரலாறு எல்லாவற்றையுமே பேசியிருக்காங்க. அப்போ இந்த புத்தகத்தில் அவங்க விவாதிச்சதனோட பின்னணியில் நீங்கள் போய் இவங்க 2 பேரை கழிச்சிட்டு பார்த்தா இவங்க எதெல்லாம் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க காலத்தில் என்னெல்லாம் உலக நடப்புகள் இருந்ததோ அதையெல்லாம் பேசியிருக்கிறாங்க. இவங்க காலத்துக்கு முந்தைய வரலாறை பேசியிருக்கிறாங்க. வருங்காலம் எப்படி இருக்குனுங்கிறத பற்றின கனவுகளை பேசியிருக்காங்க. இவ்வளவும் பேசுனதுனால தான் 107 டிகிரி தெரியாமல் இருந்திருக்கு. இவ்வளவும் பேசியிருக்காங்க. இப்போ யாராவது சொன்னாங்க, ஏன்டா போய் இதையா பேசிக்கிட்டு கிடப்பீங்க அப்படின்னு நீங்கள் இப்போ வேணால் யாராவது அவங்களுடைய சக நண்பர்கள் கேட்கலாம், இதைத்தான் பேசிட்டு கிடந்தீங்களா, எல்லாம் நாங்கள் வேற என்னமா பேசுனீங்களா நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு இந்த புத்தகத்தை பார்த்தா அவருடைய வகுப்பு தோழர்கள் அல்லது நண்பர்கள் இப்போ கேட்கலாம் அவரை. ஆனால் உண்மையில் இதை தான் பேசியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. காலையில் சொல்லியிருக்கும்போது சொன்னார், மணிமேகலை எழுதின ஒரு கடிதம் கூட என்னிடம் இன்னும் வரைக்கும் அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன், ஒன்று கூட தவற வரலன்னு. கடிதம் எழுதுகிற பழக்கமோ இன்றைக்கி அரிதாக போயிடுச்சு. எல்லாமே வாட்ஸ்அப்பில் ஒரு இதாக போச்சு. ஆனால் அவங்க எழுதின கடிதங்கள் அனைத்தையும் வைத்திருக்கிறார் என்றால் அதை அவர் பொக்கிஷமாக கருதுகிறார் என்ற ஒரு காரணத்தினால்தான். அவங்க எழுதின ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லையும் அவர் இன்னமும் ரசித்து படித்து கொண்டிருக்கிறார்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் அதை வச்சிருக்கிறாரு. டீச்சர் முகத்தில் தெரிகிற அந்த பெருமிதத்தை பாருங்கள். இப்போ என்ன அப்போது இதெல்லாம் தான் ஒரு அவங்களுடைய காதல் வாழ்க்கைக்கு பெரிய விஷயமாக இருக்குது. அவர் அறிமுகம் ஆகும்போது அவங்கள எப்படி மதிப்பிடுறாருன்னா, குறைந்தபட்ச பகுத்தறிவாளராக இருந்தால் போதுன்னு நினைக்கிறாரு. இந்த குறைந்தபட்ச பகுத்தறிவாளருக்கு ஒரு இலக்கணம் சொல்கிறாரு. அந்த இலக்கணத்திலிருந்து ஒரு முழுமையான பகுத்தறிவாளராக தன்னுடைய இணையரை மாற்றி அவரையும் வளர்வதற்கு கூடவே கைப்பிடித்து வளர்த்து எடுத்துக்கொண்டு இவர்கள் இருவரும் சேர்ந்து இன்றைக்கு சமூகத்தில் பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ரொம்ப நாம் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு அடுத்தது வாழ்க்கையினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி வரும்போது, தன்னுடைய இணையர் எதற்கெல்லாம் விரும்பினாரோ அதையெல்லாம் அவருக்கு நிறைவேற்றி கொடுப்பது. உலகத்தினுடைய 7 அதிசயங்களையும் இன்றைக்கு சமகாலம் எதை அதிசயங்கள் என்று கொண்டாடுகிறதோ அவை அனைத்தையுமே அவருடைய நேரடி காட்சி இன்பமாக தொட்டுணரக்கூடிய அனுபவமாக மாற்றி கொடுப்பது என்பது அவருக்கு மிகப்பெரிய விருப்பமாக இருந்திருக்குது. அதையும் அவர் செய்து கொடுத்திருக்கிறார். அப்புறம் நிறைவாக சொல்கிறதா இருந்தால், டாக்டருடைய வாழ்க்கை முறை சம்பாதிச்சாச்சு, சம்பாதிக்க முடியுது, இதை வச்சுட்டு என்ன செய்கிறது அப்படின்னா, இந்த டெல்லியில் ஒரு ஜட்ஜி மாட்டியிருக்கிறான். அவன் வீட்டில் அவனு தான் சொல்லணும், வேறு என்ன 37 கோடி ரூபா லஞ்சம் வாங்கி வச்சவனை வேறு என்னன்னு சொல்கிறது. இதுக்காக ஒரு நீதிமன்ற அவமதிப்புனா போடுறான்னு தான் சொல்லணும். 37 கோடி ரூபா லஞ்சத்தை வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறான். நெருப்பு பிடிச்சிருச்சு. இவங்கெல்லாம் தேடி ஒன்றும் போய் கண்டுபிடிக்கல. வீட்டுக்குள்ளே நெருப்பு பிடிச்சி போச்சு. ஃபயர் சர்வீஸ்காரங்க போய் நெருப்பு அணைக்க போகிறாங்க. போனால் உள்ள கட்டுக்கட்டாக ஒரு அரை முழுக்க பணமாக கிடக்குது. எல்லாத்தையும் தேடி எடுத்து பார்த்தா 11 கோடி ரூபா எரிஞ்சு போச்சு, 26 கோடி ரூபா மிச்சம் இருந்திருக்குது. இந்த டாக்டர்கிட்டையும் டீச்சர்ட்டையும் கொடுத்தா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 37 ஃப்ளைட்டு ஒன்று சொந்தமாக ஆகிட்டு சுற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். உலகம் முழுவதும் தொடர்ச்சியாக பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். குற்றால அருவியில் ஒருத்தன் துண்டு விற்பான். இந்த அருவியில் குளிக்க வர்றவங்களுக்கு போனால் துண்டு விற்பான். அவன் ஒவ்வொரு நாளும் இந்த 10 துண்டு விற்றுட்டா போய் நம்ம குளிச்சிடணும், 10 துண்டு விற்றா போய் குளிச்சிடணுன்ட்டு தினம் துண்டு விற்றுக்கிட்டே இருப்பானே ஒழிய ஊரெல்லாம் குளிச்சுட்டு வந்து அவங்ககிட்ட துண்டு வாங்கி தலையை தோட்டுவாங்க. இவன் துண்டு விற்றுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் அந்த குற்றாலத்துக்குள்ளே போயிருக்கவே மாட்டான். அப்படி ஒரு கதை எழுதியிருக்காரு நம்ம எழுத்தாளர். பரந்த இந்த உலகத்தை நேரடியாக பார்த்துணரும் அந்த காட்சி இன்பம், அந்த இன்பத்தை அவர் எப்படியெல்லாம் அனுபவிக்க முடியும் என்பதை நம்ம காட்டியிருக்கிறார். சுக்ராமன் ஒரு மினிஸ்டர் இருந்தான் முன்னாடி, டெலிகாம் மினிஸ்டர். அவன் பணத்தில் மெத்தை தைச்சி படுத்துருந்தான். மெத்தை தைச்சி பணத்தை மேலே படுத்துக்கிட்டு இருந்தால் என்ன வரும்? ஒன்றும் வராது. ஆனால் எவ்வளோ பெரிய உலக அனுபவம், பரந்த இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய அனுபவம். எனக்கு இப்போ ரகசியமாவது சொல்லுங்கள், வேறு கிரகத்துக்கு ஏதாவது போயிட்டு வர்ற ஐடியா இருக்குதான்னு சொல்லுங்கள்.
அந்த அளவிற்கு உலகத்தை சுற்றி பார்ப்பதில், மக்களை புரிந்து கொள்வதில், அவர்களுடைய கலாச்சாரத்தை புரிந்து கொள்வதில், இதிலெல்லாம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆர்வம் ஒரு மிகப்பெரிய ஊர் சுற்றிகளின் புராணமாகவும் இந்த புத்தகம் இருக்கிறது என்பதில் நமக்கு கூடுதலான மகிழ்ச்சியை அளிக்கிறது. வாழ்க்கையினுடைய பொருள் நம்மை அறிவது, நம் சுற்றத்தை அறிவது, நம் சுற்றுப்புறத்தை அறிவது, உலகை அறிவது, மனிதர்களில் அதிகப்படியானவர்களை நண்பர்களாக பெறுவது. 800 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த சமகால உலகத்தில் நமக்கு எத்தனை பேரை தெரியும் என்பதும், நம்மை எத்தனை பேருக்கு தெரியும் என்பதும் தான் நாம் எழுப்பிக்கொள்ள வேண்டிய கேள்வி. அநேகமாக இந்த கேள்வியை எழுப்பிக்கொள்ளாமலே முடிந்த மட்டிலும் சுற்றுப்புறத்திற்கு அறிந்தவர்களாகவும் சுற்றுப்புறத்தை அறிந்தவர்களாகவும் மணிமேகலை டீச்சரும் ஜெயராம் டாக்டரும் வாழும் சாட்சிகளாக இருக்கிறார்கள். வெற்றியடைந்த காதலர்களின் இந்த கதை பலருக்கு ஓப்பானதாக இருக்கலாம், சில பேருக்கு வயிற்றெரிச்சலாக கூட இருக்கலாம். வயிற்றெரிச்சலும் நீங்கட்டும், வாழ்த்துகிறவர்கள் பெருகட்டும் என்று சொல்லி இவர்களுடைய நூல் 17 நூல்கள், இதில் பெரும்பாலான நூல்களுக்கு நான் உடனிருந்து அதை வெளியிடுவதற்கோ அல்லது ஏதோ ஒரு வகையிலே அவர்களோடு உடனிருந்திருக்கிறேன் என்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற பெரும்பாலான விஷயங்களை ஒரு முன்னோட்டத்தை போல சென்னை மருத்துவக் கல்லூரி நூலில் அவர் வெளியிட்டிருக்கிறார். மகனுக்கு மடல் கடித அந்த நூலிலும் சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவை எல்லாவற்றையும் தொகுத்து நமக்கு சாராய புளிந்ததைப் போல இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார். என்னுடைய வேண்டுகோள், இதெல்லாம் போதாது, மணிமேகலை டீச்சர் எனது பயணத்தின் தனது வெர்சனை எழுத வேண்டும். எப்படி பார்த்தாலும் ஆண் மனம் என்பது ஆணாகத்தான் இருந்து எழுதும். அது ஜெயராமன் டாக்டராக இருந்தாலும் சரி, ஆதவனாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை பார்ப்பதில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாலியல் சார்ந்து கண்ணோட்டங்கள் மாறுபடும். அந்த கண்ணோட்டம் முழுமையடைய வேண்டுமென்றால் மணிமேகலை டீச்சரும் எழுத வேண்டும். அவர்களுடைய எம்ஃபில் ஆய்வை பற்றி சொன்னார்கள். அதைப்போல தங்களுடைய சொந்த வாழ்க்கை சார்ந்த அனுபவங்களை மணிமேகலை டீச்சர் தன்னுடைய கண்ணோட்டத்திலிருந்து எழுதினால் இந்த பயணம் முழுமையடையும் என்று நான் நம்புகிறேன். அடுத்த திருமண நாளுக்குள்ளாக மணிமேகலை டீச்சர் தன்னுடைய புத்தகத்தை எழுத வேண்டும் என்று கேட்டு வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி நண்பர்களே.